ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா விலாக். இப்போ மார்னிங் வந்து பச்சை பட்டாணி குருமா தான் வைக்க போகிறேன். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, பச்சை பட்டாணியை வந்து 8 மணி நேரம் ஊற வச்சு அப்புறம் முளை கட்டி வச்சுருக்கேன் தண்ணியை வடித்து. பிரியாணிக்கு போடுற பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மசாலா வந்து கரம் மசாலா, தனியாத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், கலந்த மிளகாய்த்தூள், ஒரு பிஞ்ச் வந்து மஞ்சள், எல்லாமே 1 ஸ்பூன் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து தேங்காய், ஒரு துண்டு தேங்காய், பட்டை கொஞ்சம் சேர்த்துருக்கேன், அப்புறம் சீரகம், இது 3மே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். ரொம்பவே சிம்பிள், ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணுற மாதிரி தான் ஐட்டம் தான் இது. பிரியாணி போடுற இது பட்டை லவங்கெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இது பொரிஞ்சதும் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்க ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமானதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அது வீடியோவில் எடுக்கலை. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி ரொம்ப வேகணும்னு இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக வதங்கி வந்தாலே போதும். இப்போ வந்து நான் மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மசாலா கொஞ்சம் வேகணுன்றதுக்காக பச்சை வாசனை போகணுன்னு கொஞ்சம் லைட்டாக தண்ணி மட்டும் தெளிச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பச்சை பட்டாணியும் வேகணும். ஸோ அதனால் வந்து இந்த 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றினா இல்லைங்களா, அதிலே வேக விட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த தேங்காய் இது விழுது அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது ஓரளவுக்கு வெந்தாலே போதும் பச்சை பட்டாணி. அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்சியை கழுவி அதுலேருந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி, மொத்தமாகவே ஒரு சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் அளவு தண்ணி தான். ஏன்னா வந்து குக்கரில் வந்து ரொம்ப தண்ணி வற்றாது. அதனால் வந்து நான் ஒரு லிமிட்டாக தான், ஒரு ஸ்மால் கிளாஸில் தான் 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இது 2 பேருக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், 2 விசில் விட்டேன் நான். குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டாலே போதும், நல்லா வெந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், நல்லா கிரேவியாக வந்திருக்கு பாருங்கள். இன்னும் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட 1 கிளாஸ் தண்ணி நீங்கள் ஊற்றிக்கலாம். பட் என்னென்னா அது வந்து குழம்பு மாதிரி ஆகிடும். அது வந்து நம்மளுக்கு குருமா மாதிரி வராது. இப்படி வச்சு சாப்பிட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு 4 பேருக்கு செய்கிறீங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் தக்காளியெல்லாம் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. சரிங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியான மெத்தட் தான், ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிவிட்டேன்.